ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்த உலகத்திற்கே நம்முடைய புகழ் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வாழ்க்கையில் நீங்கள் அதிவிரைவாக முன்னேறணும்னு நினச்சா, இன்னைக்கு தொடங்கி பங்குனி உத்திர நாள் வரைக்கும் முருகப்பெருமானை இது போல் வழிபாடு செய்யலாம். வாழ்க்கையில் நிம்மதி மட்டும் கிடைச்சா போதும்னு நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பெயர், புகழ், அந்தஸ்து, பதவி உயர்வு, பணம், கல்வி, திருமணம், குழந்தை பாக்கியம் இது எல்லாத்தையும் வாரி வழங்குவதில் வல்லமை படைத்தவர் முருகப்பெருமான். இன்று தொடங்கி முருகப்பெருமான ஒரு சக்தி வாய்ந்த முறையில் நம்ம வழிபாடு செய்ய போகிறோம். அது என்னங்கிறத இந்த பதிவில் பார்த்துடலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அடுத்த வெள்ளிக்கிழமை அன்று பங்குனி உத்திரம். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய துவங்கக்கூடிய நாள் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக, உங்கள் தலையெழுத்தே நிச்சயம் மாற்றி எழுதப்படக்கூடிய நாளாக அமையும். உங்கள் தலையெழுத்தை மாற்றப்போகும் சக்தி வாய்ந்த இந்த வழிபாட்டை மறக்காமல் இன்றைய தினம் கண்டிப்பாக தொடங்குங்க. முதல்ல இதற்குன்னு ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கோங்க. வழக்கம் போல் முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் துவங்கணும். பூஜை அறையில் விளக்கேற்றி முருகப்பெருமானை வணங்கி நோட்டு புத்தகத்தில் நீங்கள் எழுதுங்க. முதல்ல ஓம் சரவண பவ எழுதுங்க. அதுக்கப்புறம் வேலும் மயிலும் துணை எழுதுங்க. நட்சத்திர கோலம் போட்டு அதில் ஓம் சரவண பவ மந்திரத்தை எழுதணும். பரிகாரத்தை துவங்கும் போது முதல் பக்கத்தில் இதெல்லாம் எழுதிடுங்க. அடுத்த பக்கத்தை திருப்பிக்கோங்க. அதில் உங்களுடைய பிரார்த்தனையை அந்த நோட்டு புத்தகத்தில் நீங்கள் எழுதணும். எத்தனை முறை தெரியுமா? 369. 369 முறை எழுதணும்னு பயந்துடாதீங்க. அது கிடையாது. காலையில் உங்களுடைய வேண்டுதலை ஒரு 3 முறை எழுதணும். மாலை உங்களுடைய வேண்டுதலை 6 முறை எழுதணும். இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 9 முறை உங்கள் வேண்டுதலை எழுதணும். இவ்வளவு தான் இந்த பரிகாரம். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கையில் ஒரு நோட்டு புத்தகத்தை வச்சுக்கோங்க. உங்களுடைய வேண்டுதலை இந்த மாதிரி எழுத மறக்காதீங்க. பரிகாரத்தை துவங்கக்கூடிய முதல் நாள் மட்டும்தான் முதல் பக்கத்தில் நட்சத்திர கோலம் வரைஞ்சி வேலும் மயிலும் துணை சரவண பவ இதெல்லாம் எழுதணும். அடுத்தடுத்த நாட்களில் உங்களுடைய கோரிக்கையை மட்டும் அந்த நோட்டு புத்தகத்தில் எழுதிட்டுருக்கணும். முருகப்பெருமான மனசில் நினச்சி என்ன வேண்டுதல் வைத்தாலும் தவறு கிடையாது. ஆனால் அந்த வேண்டுதல் நியாயமானதாக இருக்கணும். ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும்தான் அந்த நோட்டு புத்தகத்தில் நீங்கள் எழுதணும். பல கோரிக்கைகளெல்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் நீங்கள் எழுதுங்க. உதாரணத்துக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையணும், இல்லை திருமணம் நடக்கணும், கடன் சுமை குறையணும், வீடு கட்டணும், இல்லை வேலையில் ஜெயிக்கணும், வியாபாரம் பெருகணும். இப்படி ஒரே வரியில் உங்களுடைய பிரார்த்தனையை எழுதினாலே போதும். நீங்கள் என்ன பிரார்த்தனையை அந்த நோட்டு புத்தகத்தில் எழுதுகிறீங்களோ அது பங்குனி உத்திரம் வரக்கூடிய நாளில் நிச்சயமாக பழிக்கும். அதுதான் இந்த பரிகாரத்தில் பின்னாடி மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. ஆத்மார்த்தமாக இதை செய்யணும். நம்பிக்கை இல்லாமல் செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக பலன் தராது. பங்குனி உத்திரம் எந்த நாளில் வருகிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, வர வெள்ளிக்கிழமை ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி, அதாவது 11/4/2025 பங்குனி உத்திர நாள் வருது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய இந்த பங்குனி உத்திரத்திற்கு பல மடங்கு சிறப்பு இருக்குது. இந்த நாளை தவற விடாதீங்க. நிச்சயம் ஒரே வாரத்தில் உங்களுடைய ஆசை நிறைவேறும். இது அற்புதமான ஒரு வாய்ப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா, பங்குனி உத்திர நாளில் நீங்கள் இந்த ஒரு தீபம் ஏற்றலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இந்த செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த ஒரு தீபத்தை ஏற்றிட்டு வாங்க. நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அனைத்துக்குமே இந்த தீபம் ஏற்றலாம். ஆனால் ரொம்ப முக்கியமானது நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு, வருமானம் பல மடங்கு பெறுவதற்கு ஒரு தாம்பாளத்தில் கொஞ்சம் துவரம் பருப்பை தூவி அதில் ஒரு அகல் விளக்கு வச்சு தீபம் ஏற்றுங்க. நீங்கள் செவ்வாய்க்கிழமை ஏற்றினாலும் சரி, சஷ்டியில் இல்லை கிருத்திகையில் இல்லை பங்குனி உத்திரம் இந்த மாதிரி முருகனுக்கு வரக்கூடிய அனைத்து விசேஷ நாட்கள்லையும் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம். இந்த தீபத்தை ஏற்றி மனசார வேண்டிக்கோங்க. இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை. இந்த தீபம் ஏற்றுவது தப்பு இல்லை. முருகப்பெருமான மனசார நினச்சி உங்கள் குலதெய்வத்தை முதல்ல வேண்டிக்கிட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றுவீங்க. அது பக்கத்தில் ஒரு சின்ன தட்டில் கொஞ்சம் துவரம்பருப்பை வச்சு ஒரு கைப்பிடி இருந்தாலே போதும், இல்லை 1 ஸ்பூன் அளவு இருந்தால் கூட போதும். அதன் மேலே தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் இந்த ஒரு வேண்டுதலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுவுமே நல்ல பலனை கொடுக்கும். இந்த தீபம் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஏற்றினா போதும். நாளைக்கு அந்த தானியத்தை எடுத்து பறவைக்கு நீங்கள் இறையாக போட்டுடலாம். இதை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இது மாதிரி ஒரு தீபம் ஏற்றிட்டு நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து எழுதுங்க. இன்று வெள்ளிக்கிழமை தொடங்கி வர வெள்ளிக்கிழமை வரைக்கும் உங்களுடைய வேண்டுதல், ஒரே ஒரு வேண்டுதலை நீங்கள் எழுதுங்க. நிச்சயமாக அது பலிக்கும். 100% நீங்கள் நினைச்சது நடக்கும்.
369, காலையில் 3, மாலை 6, இரவு 9 இது மாதிரி எண்ணிக்கையில் நீங்கள் எழுதுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு. ஆனால் நிச்சயமாக இது 100% நமக்கு வந்து பலன் கொடுக்கக்கூடிய வழிபாடு. நம்முடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு வழிபாட்டை செய்து பாருங்கள். முருகப்பெருமானை நம்பி நினச்சிட்டு முழு மனதோடு இதை செய்யுங்க. நிச்சயமாக முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.